ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட GoPro Hero 10 இருக்குது. இந்த GoPro Hero 10ல் நம்ம எப்படி வந்து இதில் ரெக்கார்ட் பண்ண ஃபைல்ஸை வந்து நம்ம மொபைலில் எப்படி வந்து நம்ம ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 2 மெத்தட் இருக்குது. நான் லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணும்போது நான் எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் கேமராலேருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிஜி ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு ஃபோனையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணிவிடுவேன். அப்போ வந்து இதில் வந்து நம்ம ஓடிஜி ஆப்ஷன் மாதிரி லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராவில் கொடுத்துட்டோம்னா ஃபோனில் வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்போ வந்து நம்ம அப்படியே யூஎஸ்பி கேபிள் ஓடிஜி கனெக்ட் பண்ணி அப்படி தான் வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணால் இதில் வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷனே வந்து வரல. ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகலை, அந்த ஸ்டோரேஜ் வந்து காட்டவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு கழட்டி தான் வந்து நான் கார்ட் ரீடர் வழியாக ஓடிஜி யூஸ் பண்ணி மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி மெமரி கார்டை வந்து கழட்டி போட்டால் மெமரி கார்டு வந்து கரப்டட் ஆகிடும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் GoPro குயிக்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து GoPro குயிக்ன்ற ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணிட்டேன் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ப்ளூடூத்தும் லொக்கேஷனும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்படி ரைட்டுக்காக நவுத்திட்டிங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிவிடுங்க. ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கனெக்டட் டிவைஸில் GoPro குயிக் ஆப்பு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி GoPro Hero 10 Blackன்னு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சிங் ஃபார் கேமரான்னு காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் கேமரா கனெக்டுன்னு கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து கனெக்ட் ஆகிடும். இதில் வந்து நம்ம GoProக்கு ஏதாவது நேம் செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் GoPro Hero 10ன்னு வச்சிட்டேன். இது எப்பப்பெல்லாம் உள்ளே போகும்போதோ அப்பப்பெல்லாம் வந்து நேம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி கேட்கும். இதில் வந்து GoPro வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி கேட்கும். இது வந்து பண்ணுறவங்க பண்ணலாம், நான் வந்து இப்போதைக்கு பண்ணல, இது லேட்டர் கொடுத்துடலாம். திருப்பவும் இதில் வந்து அப்டேட் கேட்டுச்சுன்னா பண்ணிக்கோங்க. நான் நாட் நவ் கொடுத்துட்டு காட் இட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போது கேமரா வந்து ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதிலே வந்து நம்ம எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வியூ மீடியான்னு இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கனெக்ட் டு வைஃபை மூலயமா இப்போ நம்ம வந்து GoPro வந்து கனெக்ட் ஆகும். இதில் வந்து அப்டேட் கேமரான்னு இருக்கும். இதை வந்து நம்ம லேட்டர் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃபைல்ஸும் இல்லை. இப்போ இதில் வந்து ஃபைல்ஸ் இல்லைன்னு காட்டுது. இப்போ இதுலேயும் ஃபைல்ஸ் இல்லைன்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து இப்படி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் நோ மீடியான்னு காட்டுதா. இப்போ வந்து நான் கேமராவில் எந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. இதில் இல்லாதனால தான் இதுலேயும் இப்போ இல்லைன்னு காட்டுது. இப்போ இதில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயும் காட்டும். இப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கேமரா ஆன் பண்ணிட்டேன். இங்கே கேமரா இஸ் பிஸின்னு வருதா. இப்போ இதில் ஒரு 6 செகண்ட் ஓடி இருக்கு. நம்ம ஒரு 10 செகண்ட்ஸில் வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமா. இப்போ இந்த இடத்துல வீடியோ மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த மேலே ஒரு செலக்ட் பட்டன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதை மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடுன்னு இருக்கும் சென்டரில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமிங் மாதிரி ரிமைனிங் காட்டும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வியூ மீடியான்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்வர்ட் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு ஃபோன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா
அவ்வளோதான். இது வந்து உங்கள் மீடியாவில் வந்துடுச்சு. மீடியா சேவ்டுன்னு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஃபோனில் வந்து நம்ம ஈஸியாக வீடியோவை எடிட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து 2 மெத்தடில் தான் GoPro வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண தெரியும். ஒன்று இதில் இருக்கிற மெமரி கார்டை கழட்டி ஃபோனில் போட்டால் தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை மெமரி கார்டை கழட்டி பண்ண முடியாதுன்னா GoProவோட குயிக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். GoPro குயிக் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணணும்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. GoPro குயிக் ஆப் வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கேமரா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஆஃப்லைன்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை.